wasn't holding you. I can't see the end, but we'll see it through. Times don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world but keep the sky on your mind. சாப்பிடுற பழக்கம் இருந்துச்சு. சாதம் வடிக்கும் போது அந்த கஞ்சியை தேங்காய் பொடியில கரைச்சிக்கிட்டு குளிப்பாங்க. ஸோ அந்த கஞ்சியும் ஒரு நியூட்ரிஷனை நம்மளுக்கு ஹேர் குரோத்துக்கு கொடுக்குது. இன்னைக்கு நம்ம நார்மலா ஒரு ரைஸ் வாட்டரை எப்படி ஒரு நியூட்ரிட்டிவ் வாட்டரா மாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல நம்ம அரிசியை நல்லா கழுவிக்கணும். அதை கழுவிட்டு நம்ம இட்லிக்கு ஊற போடுற மாதிரி அதை ஊற போட்டுடலாம். அந்த ஊற ஒரு ஒரு 4-5 hours ஊறினதுக்கு அப்புறமா அது உள்ளார போட்டு அந்த அரிசியை நல்லா பிசைஞ்சு விடுங்க. அது அப்படி பண்ணதான் அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்மளுடைய தண்ணியில இறங்கும். இப்படி நம்ம ஒரு நாள் வச்சிடறோம். இல்ல அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 hours இப்படி ஊறிடுது. இந்த ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறமா இந்த தண்ணிய நம்ம அப்படியே வெளியில வச்சோம்னா அடுத்த நாள் இது அப்படியே புளிச்சு போயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெத்தட். ஆனா இந்த யாங் உமன் இருக்காங்க பாத்தீங்களா, நீங்க சைனீஸ், ஜாப்பனீஸ், இந்த கொரியன், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லேடிஸ்க்கு தலைமுடி அவங்க ஆள் உயரத்துக்கு இருக்கும். அது அவங்க அப்படியே பின்னாடில இருந்து அப்படியே சுத்திட்டு மேல அப்படி ஒரு கொண்ட மாதிரி வச்சிருக்கிறத நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம். அவங்க எல்லாருக்கும் எப்படி இப்படி முடி இருக்கு, அதுவும் கிரே ஹேரே இல்லாம நல்லா பிளாக்காவே இருக்கும் அவங்களுக்கு எல்லாம். அதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா அவங்க இந்த ரைஸ் வாட்டர் சீக்ரெட் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க இத அப்படியே யூஸ் பண்ணாம the next ஸ்டேஜ் அவங்க பண்ற மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் உண்மையிலேயே வெரி வெரி எஃபெக்டிவ். அதுதான் இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது என்னன்னா இந்த ஒரு நாள் நம்ம வச்சதுக்கு அப்புறமா இந்த ரைஸ் வாட்டரை ஒரு பெரிய சாஸ்பன் இல்லைன்னா ஒரு குக்கர் இதுல ஊத்திடுங்க. அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னா ஆரஞ்சு பீல், ஆரஞ்சோட தோல். அவங்க ஒமிலோன்னு ஒரு ஃப்ரூட்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஃபேமிலி சார்ந்த ஒரு ஃப்ரூட் யூஸ் பண்றாங்க. பட் நம்மளுக்கு அது அவ்வளவு கிடைக்காது அப்படிங்கறதுனால நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட், அதுலயும் இந்த ஆரஞ்சு ரொம்ப எஃபெக்டிவ். கமலா ஆரஞ்சோட தோல் ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் சி கம்ப்ளீட்டா இருக்கு. விட்டமின் சி ஹேருக்கும் சரி, ஸ்கின்னுக்கும், ஸ்கேல்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் போர்ஷன் பண்ணா கூட ஒரு சின்ன ஹார்லிக்ஸ் பாட்டில் அளவுக்கு எடுத்துட்டா ஒரு வாஷ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லா வெளியில வைங்க. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பவுல்ல போட்டிருக்கோம்னு சொன்ன பாத்தீங்களா, நான் 2 ஆரஞ்சு ஃப்ரூட்டோட பீல் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இத அடுப்புல ஒரு 10 நிமிஷம் இந்த ரைஸ் வாட்டர் கொதிக்கணும். அந்த 10 நிமிஷம் இந்த ஆரஞ்சு பீலையும் அதுல போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சதுக்கு அப்புறமா
அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பாட்டில்ல ஊத்தி வச்சிருங்க. ரொம்ப சூடா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா நெக்ஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா அது அப்படியே வெளியில இருந்தா தட்ஸ் ஆல். உங்களுடைய மேஜிக்கல் ஹேர் growth ரைஸ் வாட்டர் இப்போ ரெடி வித் ஃபுல் ஃப்ராக்ரன்ஸ். அந்த வாசனை வந்து அப்படியே இருக்கும். ஒரு நாள் 2 நாள் இப்போ நம்ம யங் உமன் எப்படி பண்றாங்கன்ற மெத்தட் யூஸ் பண்ணணும்னா இப்படி நீங்க ஒரு பாட்டில்ல ரெடி பண்ணிட்டு ரொம்ப சன்லைட் இல்லாம ஒரு டார்க் பிளேஸ்ல ஒரு 7 நாள் அப்படியே வச்சிருங்க. அந்த 7 நாளைக்கு அப்புறமா இந்த தண்ணியை நீங்க தலைக்கு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ல என்னன்னா இவங்க ஒரு 7 நாள் இதை வெளியில புளிக்க வச்சுட்டு ஒரு டார்க் பிளேஸ்ல இப்ப நம்ம ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இதை அப்படியே வெளியில வைக்கிறாங்க. ஒரு 7 நாள்ல அது நல்லா புளிச்சு போன மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமா அவங்க அதை 1 மாசம் வரைக்கும் யூஸ் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு அது எந்த ஒரு ஸ்மெல்லும் கொடுக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா அதுல யூஸ் பண்ணிருக்கிற ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு வந்து அவ்வளவு ஒரு ஃப்ராக்ரன்ஸ். நம்ம இவ்வளவு தூரம் அரிசி தண்ணி வந்து வெளியில வச்சிருந்தோம், ஒரு நாள் புளிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு அதுல ஒரு வாடை வரும். ஆனா இதுல வந்து அப்படி எதுவும் வராது. அத வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்குது. ஸோ இவ்வளவுதாங்க. நம்ம இப்ப வந்து ரைஸ் வாட்டரை நமக்கு தேவையான பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம். அவ்வளவுதான். இப்போ இது 1 டே இப்படியே இருக்கும். சூடா இருக்கு. இது நல்லா ஆறணும். வெளியிலே வச்சா நாளைக்கு கொஞ்சம் புளிச்ச மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் தலைக்கு குளிக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் ஒரு சின்ன பாட்டில்ல நீங்க எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட்ல இதை ரின்ஸ் பண்ணலாம். ரின்ஸ் பண்றது அப்படின்னா ஒரு பெரிய பேசனுக்குள்ள தலையை கவுத்திருங்க.